ஆண்டவராகிய இயேசுவை நாமத்தினாலே அன்போடு உங்களை வாழ்த்துகிறேன். நாம் ஜெபிப்போம். பரிசுத்த பிதாவே, ஒரு கிருபையுள்ள கரங்களினாலே இந்த நாளிலே இந்த வேளையில் எங்களை நடத்தும்படியாய் ஒப்புக் கொடுக்கிறோம். வேறு வசனத்திலிருந்து நாங்கள் எவைகளை கற்றுக்கொள்ள வேண்டுமோ, எவைகளை பெற்றுக்கொள்ள வேண்டுமோ அவைகளை முழுமையாக கற்றுக்கொள்ளவும் பெற்றுக்கொள்ளவும் தேவரீர் எங்களுக்கு கிருபை பாராட்டுவீராக. வேதத்தின் மகத்துவங்களுக்கான பிரகாசமுள்ள மனக்கண்களை எங்களுக்கு தருவீராக. எங்கள் ஆண்டவர் இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமேன் ஆமேன். ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே உங்களை அன்போடு வாழ்த்துகிறேன். நாம் யாத்ராகமம் 30ஆம் அதிகாரம் 1 முதல் 10 வசனங்களில் பரிசுத்த ஸ்தலத்தில் இருக்கிற அந்த தூப பீடத்தை குறித்து நாம் கவனித்து கொண்டிருக்கிறோம். அதிலே நாம் கடந்த வகுப்பில் ஆண்டவர் இயேசுவனுடைய மத்தியஸ்த ஜெபத்தை குறித்து நாம் கவனித்தோம். அந்த தூபபீடம், நிழல், ஆண்டவர் இயேசு பொருள். ஒரு பிரதான ஆசாரியனுடைய ஊழியமாக அந்த தூபபீடத்தில் காலையிலும் மாலையிலும் தூபம் செலுத்தப்படும் என்று நாம் கவனிக்கிறோம். ஆகவே பிரதான ஆசாரியின் புதிய ஏற்பாட்டில் ஆண்டவர் இயேசு தான். எபிரேயர் 3:1 நாம் கவனித்தோம். நாம் அறிக்கை பண்ணுகிற அப்போஸ்தலனும் பிரதான ஆசாரியனுமாக இருக்கிற இயேசு என்று நாம் ஏற்கனவே கவனித்திருக்கிறோம். ஆகவே இந்த பிரதான ஆசாரிய ஜெபத்தில் அவர் நமக்காக வேண்டுதல் செய்வதை, நம்மை தேவனோடு ஒப்புரமாக்குவதற்கு செய்த 7 கருத்துக்களை கவனித்தோம். இன்று நாம் இந்த தூபபீடத்தில் நாம் கவனிப்பது, இது பரிசுத்தவான்களுடைய வேண்டுதலுக்கும் இது அடையாளமாக நிழலாக இருக்கிறது. பரிசுத்தரின் வேண்டுதல் மாத்திரமல்ல, பரிசுத்தவான்களின் வேண்டுதலுக்கும் இது அடையாளமாக இருக்கிறது. சங்கீதம் 141:2, சங்கீதம் 141:2, என் விண்ணப்பம் உமக்கு முன்பாக தூபமாகவும் என் கையெடுப்பு அன்றிபலியாகவும் இருக்க கடவுது. ஒரு பரிசுத்தவானுடைய ஜெபம் தாவீது ஜெபிக்கிறார். அவர் என் விண்ணப்பம் உமக்கு முன்பாக தூபமாக. ஆனால் பரிசுத்தவான்களுடைய ஜெபம் தூபமாக வேதம் சுட்டி காட்டுகிறது. இது பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான் மாத்திரமல்ல, புதிய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களுக்கும் இந்த ஜெபம் தூபமாக வேதம் சுட்டி காட்டுகிறது. வெளிப்படுத்தின விசேஷம் 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் நாம் பார்க்கிறோம். அந்த புஸ்தகத்தை அவர் வாங்கின போது அந்த 4 ஜீவன்களும் 24 மூப்பர்களும் தங்கள் சுரமண்டலங்களையும் பரிசுத்தவான்களுடைய ஜபங்களாகிய தூப வர்க்கத்தால் நிறைந்த பொற்கலசங்களையும் பிடித்து கொண்டு ஆட்டுக்குட்டியானவருக்கு முன்பாக வணக்கமாய் விழுந்து என்று நாம் கவனிக்கிறோம். ஆகவே தூபம் என்பது பரிசுத்தவானுடைய ஜபத்தின் அடையாளமாக, பரிசுத்தவானுடைய வேண்டுதலின் அடையாளமாக வேதம் கவனிக்கிறது. பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களுக்கும் புதிய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களுக்கும் அதையே நாம் பார்க்கிறோம். வெளிப்படுத்தின விசேஷம் 8ஆம் அதிகாரம் 3-4 வசனங்களில் மறுபடியும் வேத வசனம் நமக்கு பரிசுத்தவானுடைய ஜெபத்தை தூபத்துக்கு ஒப்பிடுகிறது. வெளிப்படுத்தின விசேஷம் 8ஆம் அதிகாரம் 3-4 வசனங்களில் வாசிக்கிறோம். வேறொரு தூதனும் வந்து தூபம் காட்டும் பொற்கலசத்தை பிடித்து பலிபீடத்தின்படி நின்றான். சிங்காசனத்துக்கு முன்பாக இருந்த பொற்பீடத்தின் மேல் சகல பரிசுத்தவான்களுடைய ஜபங்களோடும் செலுத்தும்படி மிகுந்த தூப வர்க்கம் அவனுக்கு கொடுக்கப்பட்டது. அப்படியே பரிசுத்தவான்களுடைய ஜபங்களோடும் செலுத்தப்பட்ட தூப வர்க்கத்தின் புகையானது தூதனுடைய கையிலிருந்து தேவனுக்கு முன்பாக எழும்பிற்று என்று வேதம் சொல்கிறது. ஆகவே பழைய ஏற்பாட்டிலும் புதிய ஏற்பாட்டிலும் பரிசுத்தவான்களுடைய வேண்டுதலும் தூபமாக வேதம் சுட்டி காட்டுகிறது. இந்த தூபத்தை குறித்து நாம் பார்க்கின்றோம். தூபமும் 4 விதமான அனுபவங்களை நாம் அதில் பார்க்கலாம். அதாவது ஜபத்துக்கும் இந்த தூபத்துக்கும் 4 விதமான ஒற்றுமைகளை நாம் வேதத்தில் பார்க்கலாம். ஒன்று, இந்த தூபம் என்பது இது உடைக்கப்பட்டு தான் இது அக்னியில் போடப்படும். அது தூப கலசத்துக்குள் அக்னியை நிரப்பி அதன் மேலே தூபத்தை அப்படியே போடக்கூடாது, அதை உடைத்து போட வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. யாத்ராகமம் 30ஆம் அதிகாரம் 36ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். யாத்ராகமம் 30:36,
அதில் கொஞ்சம் எடுத்து, அதாவது தூபத்தில் கொஞ்சம் எடுத்து பொடியாக இடித்து நான் உன்னை சந்திக்கும் ஆசரிப்பு கூடாரத்தில் இருக்கும் சாட்சி சந்நிதியில் வைப்பாயாக. அது உங்களுக்கு மகா பரிசுத்தமாக இருக்க கடவது என்று வேதம் சொல்கிறது. ஆகவே தூபம் என்பது அது உடைக்கப்படுகின்ற அல்லது பொடியாக இடித்து என்று யாத்திராகமம் 30:36 வாசிக்கிறோம். அப்படியானால் தூபம் ஜபத்துக்கும் உள்ள ஒரு ஒற்றுமை, உடைக்கப்படுகின்ற அந்த அனுபவம். இந்த உடைக்கப்படுதலுக்கு நாம் வேதத்தில் கவனிக்கிறோம். சங்கீதம் 51:17, சங்கீதம் 51:17 வாசிக்கிறோம். தாவீது அவர் பத்சேபாள் விஷயத்தில் தவறி விழுந்தபோது அவர் தெய்வ சமூகத்தில் பாடின அந்த பாடலில் அவர் தேவனை நோக்கி செய்கின்ற அந்த ஜெபத்தில் ஒரு பகுதி 51:17, தேவனுக்கு ஏற்கும் பலிகள் நொறுங்குண்ட ஆவிதான், தேவனே நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயத்தை நீர் புறக்கணியீர். ஆகவே தூபம் என்பது அது உடைத்து, அது இடித்து, அது பொடியாக்கப்பட்ட பின்புதான் அது பயன்படுத்தப்படும். ஜெபமும் இந்த உடைந்த ஒரு உள்ளம், சொல்லப்போனால் நொறுங்குண்டு நறுங்குண்ட இருதயத்தை தான் அதிலிருந்து புறப்படுகின்ற ஜெபத்தை கர்த்தர் ஏற்றுக்கொள்ளுகிறார் என்று வேதம் சுட்டி காட்டுகிறது. தேவனுக்கு ஏற்கும் பலிகள் இந்த நொறுங்குண்ட ஆவிதானே, நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயத்தை தேவன் புறக்கணியார். ஆகவே ஜெபத்துக்கும் தூபத்துக்கும் உள்ள முதலாவது ஒற்றுமை உடைக்கப்படுகின்ற அனுபவம். இரண்டாவதாக, அக்னி இல்லாவிட்டால், தூப கலசத்துக்குள் அக்னி இல்லாவிட்டால் அந்த தூபத்தினால் எந்த பயனும் இல்லை, அது தூபமாக எழும்பாது. ஆகவே இரண்டாவதாக இது அக்னியில் போடப்படுகிறது. பலிபீடத்திலிருந்து அக்னியை எடுத்து அந்த பலிபீட அக்னியின் மேல் தூபம் போடப்படும். இதை எண்ணாகமம் 16:46 வாசிக்கிறோம். எண்ணாகமம் 16:46 நாம் வேதம் நமக்கு சொல்லுவதை நாம் பார்க்க முடியும். 46, மோசே ஆரோனை நோக்கி, நீ தூப கலசத்தை எடுத்து பலிபீடத்தில் இருக்கிற அக்னியை அதில் போட்டு அதில் மேல் தூப வர்க்கம் இட்டு. அப்படியானால் தூபம் எழும்ப வேண்டுமானால் இந்த தூபத்துக்கு அக்னி அவசியம். அந்த அந்த பலிபீடத்திலிருந்து எடுக்கப்படுகிற அந்த அக்னியில். ஆகவே தூபத்துக்கு தேவை அக்னி. இந்த அக்னி போடப்படாவிட்டால் அது பயனில்லை. புதிய பாட்டில் நாம் பார்க்கிறோம், இந்த அக்னி பரிசுத்த ஆவியானுடைய அடையாளம். அந்த பரிசுத்த அக்னி ஆவியானுடைய அடையாளம். ரோமர் 8:26 நாம் வாசிக்கிறோம், நம்முடைய ஜெபங்கள் தேவ சமூகத்தில் ஏற்றுக்கொள்ளப்படுவதற்கு ஆவியானவர் நமக்கு உதவி செய்வதை வேதம் நமக்கு சுட்டி காட்டுகிறது. 8:26 அந்தபடியே ஆவியானவரும் நமது பலவீனங்களில் நமக்கு உதவி செய்கிறார். நாம் ஏற்றபடி வேண்டிக் கொள்ள வேண்டியது இன்னதென்று அறியாமல் இருக்கிறபடியால் ஆவியானவர் தாமே வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு நமக்காக வேண்டுதல் செய்கிறார். ஆவியானவர் தேவனுடைய சித்தத்தின்படியே பரிசுத்தவான்களுக்காக வேண்டுதல் செய்கிறபடியால் இருதயங்களை ஆராய்ந்து பார்க்கிறவர் ஆவியின் சிந்தை இன்னதென்று அறிவார் என்று வேதம் சொல்லுகிறது. ஆகவே தூபத்துக்கு அக்னி வேண்டும், பரிசுத்த அக்னி வேண்டும். ஜெபத்துக்கு பரிசுத்த ஆவியானவருடைய உதவி இல்லாவிட்டால் நம்மால் சரியாக ஜெபிக்க முடியாது. மூன்றாவதாக, இந்த தூபத்தில் இது புகை மேலே எழும்புகின்ற அனுபவம் இருக்கும். தூபத்தை அதை பொடியாக நொறுக்கி அதை அக்னியில் போட்டால் அதிலிருந்து தூபம் எழும்புகிறது. இது தூபத்தின் அனுபவம். வெளிப்படுத்தின விசேஷம் 8:4 வாசிக்கிறோம், அப்படியே பரிசுத்தவான்களுடைய ஜெபங்களோடும் செலுத்தப்பட்ட தூப வர்க்கத்தின் புகையானது தூதனுடைய கையிலிருந்து தேவனுக்கு முன்பாக எழும்பிற்று என்று வாசிக்கிறோம். ஆகவே வெளிப்பாடு 8:4 வாசிக்கிறோம், இந்த தூபம் புகையானது தூதனுடைய கையிலிருந்து தேவனுக்கு முன்பாக எழும்பிற்று. ஆகவே தூபம் என்பது இது அந்த புகை மேலே எழும்புகின்ற அனுபவம். ஜெபத்தை குறித்து நாம் பார்க்கிறோம். 2 நாளாகமம் 30
27ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், ஜெபம் தேவ சமூகத்தில் எழும்பி செல்வதை நாம் பார்க்கிறோம். 2 நாளாகமம் 30ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம், லேவியரான ஆசாரியர்கள் எழுந்து நின்று ஜனத்தை ஆசீர்வதித்தார்கள். அவர்களுடைய சத்தம் கேட்கப்பட்டு அவர்களுடைய விண்ணப்பம் அவருடைய பரிசுத்த வாசஸ்தலமாகிய பரலோகத்தில் வந்து எட்டினது. ஆகவே ஜெபத்தை தூபத்தில் அந்த புகை எழும்பி தேவ சமூகத்தை எட்டினது என்று வெளிப்பாடு 8:4 வாசிக்கிறோம். 2 நாளாகவும் 30ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தில் லேவியரான ஆசாரியர் எழுந்து நின்று ஜனத்தை ஆசீர்வதித்தார்கள். அவர்களுடைய சத்தம் கேட்கப்பட்டு அவருடைய விண்ணப்பம் அவருடைய பரிசுத்த வாசஸ்தலமாகிய பரலோகத்தில் வந்து எட்டினது என்று வாசிக்கிறோம். ஆகவே ஜெபத்துக்கும் தூபத்துக்கும் உள்ள 3வது ஒற்றுமை. 4வதாக இந்த ஜெபத்தை பற்றி நாம் தூபத்தை பற்றி அறிந்திருக்கிறோம், அது சுகந்த வாசனை. லேவியராக 1ஆம் அதிகாரத்தில் பார்க்கிறோம், அந்த சர்வாங்க தகவலை செலுத்தும் போது வேறு சுட்டி காட்டுகிறது சுகந்த வாசனை என்று வாசிக்கிறோம். ஆகவே தூபம் என்பது அது சுகந்த வாசனையாக தேவனுக்கு பிரியமான ஒரு வாசனையாக இருக்கிறது. ஆதியாகமம் 8ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தில் நோவா கர்த்தருக்கு பலி செலுத்தின போது பலிபீடம் கட்டி கர்த்தருக்கு முதலாக பலி செலுத்தின பரிசுத்தவான் நோவா. ஆதியாகமம் 8:20 வாசிக்கிறோம், அப்பொழுது நோவா கர்த்தருக்கு ஒரு பலிபீடம் கட்டி சுத்தமான சகல மிருகங்களிலும் சுத்தமான சகல பறவைகளிலும் சிலவற்றை தெரிந்து கொண்டு அவைகளை பலிபீடத்தின் மேல் தகன பலிகளாக பலியிட்டான். 21ஆம் வசனம், சுகந்த வாசனையை கர்த்தர் முகர்ந்தார். நாம் அறிந்திருக்கிறோம், ஒரு பலிமிருகத்தை ஒரு பறவையை பலிபீடத்தில் எரித்தால் அதில் வருகின்றது, அது இந்த மாம்சம் எரிந்து தீந்து போன ஒரு வாசனை வரும். ஆனால் கர்த்தர் வேதம் சொல்லுகிறது, நோவாவினுடைய பலியை, நோவாவினுடைய அந்த டிவோஷன், அவன் தெய்வ சமூகத்தில் அந்த வேண்டுதல், அது தெய்வ சமூகத்தில் சுகந்த வாசனையாகவே இருந்ததாக வேதம் சுட்டி காட்டுகிறது. எசேக்கியேல் 20ஆம் அதிகாரம் 41ஆம் வசனத்தில் நாம் இந்த வதை உறுதிப்படுத்துவதை பார்க்கிறோம். எசேக்கியேல் 20ஆம் அதிகாரம் 41ஆம் வசனம், நான் உங்களை ஜனங்களிலிருந்து புறப்பட பண்ணி, அடிமைப்பட்டு போன ஜனங்களை கர்த்தர் சொல்லுகிறார், நான் உங்களை ஜனங்களிலிருந்து புறப்பட பண்ணி நீங்கள் சிதறுண்டு இருக்கிற தேசங்களிலிருந்து உங்களை சேர்த்து கொள்ளும் போது சுகந்த வாசனை நிமித்தம் நான் உங்கள் பேரில் பிரியமாய் இருப்பேன். அப்பொழுது புறஜாதிகளின் கண்களுக்கு முன்பாக உங்களால் பரிசுத்தம் பண்ணப்படுவேன் என்று கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களுடைய அந்த சிறையிருப்பை மீட்டு கொண்டு வருவதை குறித்து சுட்டி காட்டுகிறார். இங்கே நாம் வாசிக்கிறோம், உங்களை சேர்த்து கொள்ளும் போது சுகந்த வாசனை நிமித்தம் நான் உங்கள் பேரில் பிரியமாய் இருப்பேன். ஆகவே ஜெபம் என்பது அது சுகந்த வாசனை. அந்த சுகந்த வாசனையை கர்த்தர் விரும்புகின்ற ஒன்று. ஜெபமும் சுகந்த வாசனை தான். ஆகவே தூபத்துக்கும் ஜெபத்துக்கும் உள்ள 4 ஒற்றுமைகளை நாம் கவனிக்கிறோம். ஒன்று, உடைக்கப்படுகிற அனுபவம். தூபத்திலும் ஜெபத்திலும் அது உண்டு. 2வதாக, தூபத்திலும் ஜெபத்திலும் அக்னியின் அனுபவம் உண்டு. 3வதாக, தூபத்திலும் ஜெபத்திலும் மேலே எழும்புகின்ற அனுபவம் உண்டு. 4வதாக, தூபத்திலும் சரி ஜெபத்திலும் சரி அது சுகந்த வாசனையான அனுபவம் உடையது. இந்த 4 ஒற்றுமைகள் ஜெபத்துக்கும் தூபத்துக்கும் உள்ளதை வேதத்தில் நாம் கவனிக்கிறோம். நாம் வேதத்தில் பார்க்கும்போது தூப வர்க்கத்தை எப்படி செய்ய வேண்டும் என்று யாத்திராகமம் 30ஆம் அதிகாரம் 34 முதல் 36 வரை உள்ள வசனங்களில் இந்த தூபத்தை எப்படி செய்ய வேண்டும் என்று கர்த்தர் சொல்லியிருப்பார். யாத்திராகமம் 30ஆம் அதிகாரம் 34 முதல் 36 வரை. பின்னும் கர்த்தர் மோசேயை நோக்கி, சுத்த வெள்ளை போலமும் குங்குலியமும் அல்பான் பிசுனுமாகிய கந்த வர்க்கங்களையும் சுத்தமான சாம்பிராணியையும் நீ சமநிறையாக எடுத்து தைலக்காரன் செய்கிறது போல அதற்கு பரிமளமேற்றி துப்புரவான பரிசுத்த தூப வர்க்கமாக்கி. இந்த தூப வர்க்கத்தை எப்படி செய்ய வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இதில் 4 விதமான அந்த பொருள்களை பார்க்கிறோம்.
ஒன்று சுத்த வெள்ளைப்போளம், மற்றொன்று குங்குலியம், மூன்றாவது அல்பான் பிசின், நான்காவது சுத்தமான சாம்பிராணி. இந்த நான்கும் சம அளவில் இருக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. சம நிறையாக எடுத்து இந்த தூபத்தினுடைய 4 பொருள்கள் உள்ளடங்கி இருக்கிறது. ஒன்று சுத்த வெள்ளைப்போளம், இரண்டாவது குங்குலியம், மூன்றாவது அல்பான் பிசின், நான்காவதாக சுத்தமான சாம்பிராணி. இவர்கள் சம நிறையாக இருக்க வேண்டும் என்று வேதம் நமக்கு சுட்டி காட்டுகிறது. ஜெபத்தை குறித்து புதிய ஏற்பாட்டில் 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் ஜெபத்தினுடைய 4 பகுதிகளை நாம் பார்க்கிறோம். தூபத்தில் 4 விதமான பொருட்கள்: சுத்த வெள்ளைப்போளம், குங்குலியம், அல்பான் பிசின், சுத்தமான சாம்பிராணி சம நிறையாக எடுத்து அதைத்தான் தூப வர்க்கமாக செய்ய வேண்டும் என்று கர்த்தர் இஸ்ரவேலுக்கு சொல்லியிருப்பார். புதிய ஏற்பாட்டில் ஜெபத்தை குறித்து நாம் பார்க்கிறோம். 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் ஜெபத்தினுடைய 4 பகுதிகளை பார்க்கிறோம். நான் பிரதானமாய் சொல்லுகிற புத்தி என்னவெனில், பரிசுத்த பவுல் சபைக்கு சொல்லுகின்றார். சபைக்கு சொல்லுகின்ற வந்து, நான் பிரதானமாய் சொல்லுகிற புத்தி என்னவெனில், எல்லா மனுஷருக்காகவும் விண்ணப்பங்கள், ஜபங்கள், வேண்டுதல்கள், ஸ்தோத்திரங்களையும் பண்ண வேண்டும். தூபத்தினுடைய 4 பகுதிகள்: சுத்த வெள்ளைப்போளம், குங்குலியம், அல்பான் பிசின், சுத்த சாம்பிராணி. 4 பகுதிகள். புதிய ஏற்பாட்டில் ஜெபத்தை குறித்து பார்க்கிறோம். 4 பகுதிகள்: விண்ணப்பம், ஜெபம், வேண்டுதல், ஸ்தோத்திரம். 4 பகுதிகள். இது ஜெபத்தினுடைய 4 பகுதிகள். பழைய ஏற்பாட்டில் தூபத்தினுடைய 4 பகுதிகள், புதிய ஏற்பாட்டில் ஜெபத்தினுடைய 4 பகுதிகளை பார்க்கிறோம். இதில் முதலாவதாக சுத்த வெள்ளைப்போளம் என்று வேதம் சொல்லுகிறது. யாத்திராகமம் 30:34 வாசிக்கிறோம். சுத்த வெள்ளைப்போளம். இந்த சுத்த வெள்ளைப்போளம் என்பதற்கு பயன்படுத்துகின்ற ஆங்கில வார்த்தை ஸ்டாக்ட் என்று ஒரு ஆங்கில வார்த்தை பயன்படுத்துகிறாங்க. ஸ்டாக்ட் என்பது ஸ்டோராக்ஸ் என்று ஒரு மரம் இருக்குது. இந்த ஸ்டோராக்ஸ் என்ற ஒரு மரத்தை பால்சம் ட்ரீ என்றும் அதற்கு ஆங்கிலத்தில் சொல்லுகிறார்கள். ஸ்டோராக்ஸ் என்ற ஒரு மரம், இந்த மரத்தினுடைய கிளைகள் தண்டுகளில் தானாக வடிகின்ற ஒரு சாப், அதாவது வடிகின்ற ஒன்று, அப்படி கண்ணீர் துளிகளைப் போல அந்த தண்டுகளில் அது தானாக வெளியே வந்திருக்கும். அந்த மரத்தை, ஸ்டோராக்ஸ் மரத்தை யாரும் வெட்டவோ அல்லது அதை குத்தவோ வேண்டிய அவசியம் இல்லை. தானாகவே அந்த தண்டுகளில், அந்த மரத்தின் தண்டுகளிலிருந்து தண்டுக்கு வெளியே அந்த கண்ணீரை போல அந்த சொட்டு சொட்டாக அங்கங்கே இருக்கும். அதை அவர்கள் சேகரித்து தான் இந்த சுத்த வெள்ளைப்போளத்தை செய்கிறார்கள். இந்த சுத்த வெள்ளைப்போளத்துக்கு பயன்படுத்துகின்ற எபிரேய வார்த்தை நாட்டாஃப். நாட்டாஃப் என்ற எபிரேய வார்த்தைக்கு டிராப்ஸ் என்றுதான் அர்த்தம். சொட்டு. நாட்டாஃப் என்ற எபிரேய வார்த்தைக்கு சொட்டு தான், டிராப் என்றுதான் அர்த்தம். ஆகவே இது அந்த ஸ்டோராக்ஸ் மரத்திலிருந்து அதன் தண்டுகளில் வருகின்ற தானாக வடிகின்ற அந்த கண்ணீரை போன்ற அந்த சொட்டுகள் இருக்கும். அதை எடுத்து தான் இந்த சுத்த வெள்ளைப்போளத்தை செய்கிறார்கள். இன்னும் சொல்ல போனால் எஸ்தரின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில் ராஜாத்திகளை அரசனுக்கு முன்பாக கன்னிகைகளை சேர்க்கும்போது அவர்கள் சுத்திகரிக்கப்படுவதை குறித்து வேதம் சொல்லுகிறது. 2ஆம் அதிகாரம், ரூத் 2ஆம் அதிகாரம், மன்னிக்க வேண்டும், எஸ்தர் 2ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம், ஒவ்வொரு பெண்ணும் 6 மாதம் வெள்ளைப்போள தைலத்தினாலும் 6 மாதம் சுகந்த வர்க்கங்களினாலும் ஸ்திரீகளுக்குரிய மற்ற சுத்திகரிப்புகளினாலும் ஜோடிக்கப்படுகிற நாட்கள் நிறைவேறி என்று வேதம் வாசிக்கிறோம். அதில் ஒவ்வொரு பெண்ணும் 6 மாதம் வெள்ளைப்போள தைலம் என்று வாசிக்கிறோம். இந்த வெள்ளைப்போள தைலத்துக்கு அங்கே இந்த நாட் ஆஃப் என்ற எபிரேய வார்த்தை தான். அதை பார்த்தா டிஸ்டிலிங் பை டிராப்ஸ் என்று இருக்கும். ஆங்கிலத்தில் எப்படி மொழியாக்கம் பண்ணுறாங்கன்னா டிஸ்டிலிங் பை டிராப்ஸ், அதாவது சொட்டு சொட்டாக அதை வடித்து எடுக்கின்ற அனுபவம் என்ற அர்த்தம். ஆகவே இந்த சுத்த வெள்ளைப்போளம் என்பது இது தானாக வருவது. அதாவது அந்த மரத்தை காயப்படுத்தியோ
அல்லது அதை வெட்டியோ குத்தியோ வருவதல்ல. இது அந்த மரம் தானாக கொடுக்கின்ற அந்த அனுபவம். இதை புதிய ஏற்பாட்டில் ஜெபத்தின் முதல் பகுதியாகிய விண்ணப்பத்தில் நாம் அதை பார்க்க முடியும். விண்ணப்பம் என்பதற்கு பயன்படுத்துகின்ற கிரேக்க வார்த்தை டெயாசிஸ் என்ற ஒரு கிரேக்க வார்த்தை. டெயாசிஸ் என்றால் இது வேண்டுதல், அதாவது இது விண்ணப்பம் பண்ணுதல் என்ற அர்த்தம். இன்னும் சொல்லப்போனால் ஒரு தேவையின் அடிப்படையில் ஒரு மனிதனையோ அல்லது தேவனையோ நோக்கி ஒரு பெட்டிஷன், ஒரு அப்ளிகேஷன் கொடுப்பது போல. இதுதான் இந்த விண்ணப்பம் என்பதற்கு இட் இஸ் சப்ளிகேஷன். ஆங்கிலத்தில் சப்ளிகேஷன், அது ரிக்வெஸ்ட். இது விண்ணப்பம் பண்ணுதல். விண்ணப்பம் என்றால் இது அந்த டயாசிஸ் என்ற கிரேக்க வார்த்தைக்கு அர்த்தம் மனிதனிடத்திலோ அல்லது தேவனிடத்திலோ நம்முடைய தேவைகளை சொல்லுவது என்ற அர்த்தம் அந்த விண்ணப்பம். ரோமர் 10ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் பரிசுத்த பவுல் இதை செய்வதை நாம் பார்க்க முடியும். ரோமர் 10:1, சகோதரரே, இஸ்ரவேலர் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதே என் இருதயத்தின் விருப்பமும் நான் தேவனை நோக்கி செய்யும் விண்ணப்பமுமாய் இருக்கிறது. இந்த விண்ணப்பம் மற்றவங்க சொல்லி, மற்றவர்கள் அவரை இப்படி ஜெபம் விண்ணப்பம் பண்ணுங்கன்னு சொல்லி பண்ணல, அவர் உள்ளத்திலிருந்து தானாக வருவது. எப்படி அந்த ஸ்டோராக்ஸ் மரத்திலிருந்து அந்த வெள்ளைப்போளம் தானாக அது சொட்டு சொட்டாக வெளியே வருகிறதோ, அப்படியே விண்ணப்பம் என்பது தேவன் சபைக்கு சொல்லுகிறார், சகோதரரே, இஸ்ரவேல் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதே என் இருதயத்தின் விருப்பமும் நான் தேவனை நோக்கி செய்யும் விண்ணப்பமுமாய் இருக்கிறது. இது அந்த இருதயத்திலிருந்து தானாக வெளியே வருகின்ற ஒரு அனுபவத்தை பார்க்கிறோம். இதுதான் விண்ணப்பம். 2 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் தீர்க்கதரிசிக்கு மனைவியாய் இருந்த ஒரு பெண், தீர்க்கதரிசியுடைய புத்திரரில் ஒருவனுக்கு மனைவியாய் இருந்த ஒரு ஸ்திரீ எலிசாவை பார்த்து, உமது அடியானாகி என் புருஷன் இறந்து போனான், உமது அடியான் கர்த்தருக்கு பயந்து நடந்தான் என்பதை அறிவீர். கடன் கொடுத்தவன் இப்பொழுது என் 2 குமாரரை தனக்கு அடிமைகளாக்கிக் கொள்ள வந்தான் என்றாள். தீர்க்கதரிசியின் புத்திரர்கள் ஒருவனுக்கு மனைவியாய் இருந்தவர்கள். தீர்க்கதரிசியின் புத்திரன் இறந்து போனார். அவர் கடனோடு இறந்து போனார். அந்த கடன்களை கொடுத்தவர்கள் இந்த பெண்ணினுடைய 2 பிள்ளைகளையும் அடிமைகளாக பிடித்து கொள்வதற்கு வந்திருக்காங்க. இப்போது இந்த பெண் யாரும் சொல்லி அல்லது யாரும் ஊக்குவித்து எலிசாவிடத்தில் வரவில்லை. அவள் வாலண்டரிலி கேம். அவள் தானாகவே வந்து தெய்வ மனுஷனை பார்த்து சொல்கிறாங்க, என்னுடைய புருஷன் இறந்து போனான், கர்த்தருக்கு பயந்து நடந்தான் என்பதை நீர் அறிந்திருக்கிறீர். இப்போது கடன் கொடுத்தவர்கள் என் பிள்ளைகளை அடிமைகளாக்க வந்திருக்கிறார்கள் என்று சொல்கிறாரே. அப்படின்னா இந்த விண்ணப்பம் இது மற்றவர்களை தூண்டுதலினால் வருவதல்ல. எலிசாவிடத்தில் இது தீர்க்கதரிசியின் புத்திரருடைய மனைவி மற்றவர்களை தூண்டுதலால் வரவில்லை. அவளுடைய தேவை, அவளுடைய நெருக்கம் தேவ மனுஷன் முன்பாக வந்து நின்று தன்னுடைய தேவையை சுட்டி சொல்லுகிறாள். ஆகவே விண்ணப்பம் என்பது இது ஆங்கிலத்தில் சப்ளிகேஷன், அது ரிக்வெஸ்ட் என்றால் இது மனிதனிடத்திலோ அல்லது தேவனிடத்திலோ சொல்லுகின்ற ஒரு விண்ணப்பம். இது தானாக வருவது, அவருடைய தேவையின் அடிப்படையில் தானாக வருவது, பிறர் சொல்லி வருவதல்ல. ஆகவே பழைய ஏற்பாட்டில் அந்த தூபத்தினுடைய முதலாவது பகுதி சுத்த வெள்ளைப்போளம், அது தானாக வடிகின்ற அனுபவம். அதுதான் அந்த தூப வர்க்கத்தில் சேர்க்கப்படுகின்ற முதலாவது பொருள். ஜெபத்தில் முதலாவது பொருள் விண்ணப்பம். இந்த விண்ணப்பம் தானாக வருவது. 1 சாமுவேல் 12ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். 1 சாமுவேல் 12ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். சாமுவேல் சொல்லுகிறார், நானும் உங்களுக்காக விண்ணப்பம் செய்யாதிருப்பேனாகில் கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செய்கிறவனாக இருப்பேன். அது எனக்கு தூரமாக இருப்பதாக நன்மையும் செம்மையுமான வழியை நான் உங்களுக்கு போதிப்பேன். அந்த ஜனங்கள் தங்களுக்கு ராஜா வேண்டும் என்று கேட்டார்கள், கொடுக்கப்பட்டது. ஆனால் இப்போது தீர்க்கதரிசி சொல்லுகிறார், நானும் உங்களுக்காக விண்ணப்பம் செய்யாதிருப்பேனாகில் நீங்கள் தப்பு செய்தீங்க, அந்த தப்புக்காக நீங்கள் தண்டிக்கப்படுவீர்கள். ஜனங்கள் கேட்கவில்லை, மாறாக
தீர்க்கதரிசி சொல்கிறார், நானும் உங்களுக்காக விண்ணப்பம் செய்யாதிருப்பேனாகில் கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செய்கிறவனாக இருப்பேன். ஆகவே இது தானாக வருகின்றது. விண்ணப்பம் என்பது தானாக செய்வது. அதைத்தான் நாம் கவனிக்கிறோம். டே ஆசிஸ் அந்த விண்ணப்பத்துக்கு பயன்படுத்த கிரேக்க டே ஆசிஸ் என்றால் வாலண்டரிலி பிரேயிங். மனிதனிடத்திலோ தெய்வனிடத்திலோ தேவைகளின் அடிப்படையில் சொல்லுவது. எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 29ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் நாம் அடிக்கடி பயன்படுத்துகின்ற ஒரு வேத பகுதி. எரேமியா 29ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். நான் உங்களை சிறைப்பட்டு போக பண்ணின பட்டணத்தின் சமாதானத்தை தேடி அதற்காக கர்த்தரை விண்ணப்பம் பண்ணுங்கள். அதற்கு சமாதானம் இருக்கையில் உங்களுக்கும் சமாதானம் இருக்கும். இந்த எரேமியா 29:7 கதை சொல்கிறார், சிறைப்பட்டு போன அனுபவம் தான். போன பட்டணத்தில் அந்த பட்டணத்தின் ஜனத்தினுடைய அந்த சமாதானத்தை தேடி அதற்காக கர்த்தரை விண்ணப்பம் பண்ணுங்கள். இது அந்த ஜனங்கள் வேண்டிக் கொண்டு விண்ணப்பம் பண்ணுறதில்ல. இவர்கள் அடிமைப்பட்டு போனவர்கள் தான். அவர்களை அடிமைப்படுத்தினவர்களுக்காக இவர்கள் கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ண வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆகவே தூபம் என்பது முதலாவதாக அது சுத்த வெள்ளைப்போடம், தானாக வாலண்டரிலி கம்மிங். அதே போல விண்ணப்பம் என்பது தானாக வருவது, பிறர் சொல்லி வருவதல்ல, பிறர் நம்மை நெருக்கி ஜெபிப்பதல்ல, தானாக வருவது. அது தேவ மனுஷனிடத்திலேயோ தேவனிடத்திலேயோ சொல்லுவது என்ற அர்த்தம். இரண்டாவதாக நாம் பார்க்கின்ற குங்குலியம். யாத்திராகமம் 30ஆம் அதிகாரம் 34ஆம் வசனத்தில் அந்த தூபத்தின் இரண்டாவது பொருள் அது குங்குலியம். இந்த குங்குலியத்துக்கு ஆங்கிலத்தில் ஓனிகா என்ற ஒரு வார்த்தையை பயன்படுத்துகிறாங்க. ஓனிகா என்றால் இது சிவந்த சமுத்திரத்தில் கிடைக்கின்ற ஒரு வகை கிளிஞ்சல், ஸ்னைல்ஸ், கிளிஞ்சல் நத்தைகள். ஆறு வகைகள் எடுத்து அவனுடைய அந்த ஓட்டை உடைத்து அந்த ஓட்டு வறுப்பதினால் அதை ரோஸ் பண்ணால் அது ஒரு ஆயில் வரும், ஒரு எண்ணெய் வரும். அந்த எண்ணெய்க்கு பேர் தான் இந்த ஓனிகா, அல்லது எபிரேய மொழி சொல்றதுன்னா ஷெக்கலெத் என்ற ஒரு வார்த்தை. அந்த ஓனிகா ஆங்கிலத்தில் எபிரேய மொழியில் ஷெக்கலெத் என்ற ஒரு வார்த்தையை பயன்படுத்துகிறாங்க. ஷெக்கலெத் என்றாலே அந்த ஓடுகளை உடைப்பதில் ஒரு சத்தம் வருது, அந்த பிரேக்கிங், அந்த சத்தம். அப்படியானால் முதலாவதாக கவனிக்கிறது சிவந்த சமுத்திர பகுதிகளில் கிடைக்கக்கூடிய ஒரு வகை கிளிஞ்சல். அந்த கிளிஞ்சல் ஓடுகளை உடைத்து அதை வறுக்கும்போது வருகின்ற ஒரு எண்ணெய், அதுதான் குங்குலியம். ஆகவே இது உடைப்பதினால் வருகின்ற ஒரு அனுபவம். புதிய ஏற்பாட்டில் பார்க்கிறோம். 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் முதல்ல விண்ணப்பம், இரண்டாவது ஜபம் என்று வேதம் சொல்லுகிறது. இந்த ஜபத்துக்கு ஆங்கிலம் நமக்கு தெரியும் ப்ரேயர். ஆனால் அதுக்கு கிரேக்க மொழியில் ப்ரோசக்கே என்று ஒரு வார்த்தையை பயன்படுத்துகிறாங்க. ஜபம் என்பதற்கு ப்ரோசக்கே என்றால் ப்ரேயர் டு காட், தேவனிடத்தில் செய்வது என்ற அர்த்தம். விண்ணப்பம் என்றால் மனிதனிடத்திலும் தேவனிடத்திலும் சொல்லலாம், ஒரு பெட்டிஷன். ஆனால் ஜபம் என்பது ஒன்லி டு காட், தேவனிடத்தில் மாத்திரம் சொல்லுவது என்ற அர்த்தம். அந்த ப்ரோசக்கே என்றால் கர்த்தர் கிட்ட போய், கோயிங் நியர், அது அப்ரோச்சிங் நியர், அதுதான் ப்ரோசக்கே. ஜபத்துக்கு பயன்படுத்துகிற கிரேக்க வார்த்தை ப்ரோசக்கே. இந்த ப்ரோசக்கே என்றால் கோயிங் நியர், அப்ரோச்சிங் நியர், கர்த்தரை அணுகி சென்று கர்த்தரிடத்தில் பேசுவது என்ற அர்த்தம். இதற்கு போகும்போது, தேவனிடத்தில் போகும்போது அந்த ஜபம் நமக்கு கேட்கப்பட வேண்டுமென்றால் அந்த நாம் விசுவாசத்தினால் உடைக்கப்படுகின்ற அனுபவத்துக்குள் வர வேண்டும். எப்படி அந்த ஓனிகா அல்லது அந்த குங்குலியம் அந்த சிப்பியினுடைய ஓடுகள் உடைத்து அவைகளை வறுப்பதனால் எண்ணெய் வருகிறதோ, அப்படியே விசுவாசத்தினால் நீங்கள் நானும் உடைக்கப்பட்டால் ஒழிய அந்த ஜபம் தெய்வ சமூகத்தில் அங்கீகரிக்கப்படுவது கடினம். மார்க் செய்தி 11ஆம் அதிகாரம் 23, 24 வசனங்களில் வாசிக்கிறோம். மார்க் 11, 23, 24. எவனாகிலும் இந்த மலையை பார்த்து நீ பெயர்ந்து சமுத்திரத்திலே தள்ளுண்டு போ என்று சொல்லி தான் சொன்னபடியே நடக்கும் என்று தன் இருதயத்தில் சந்தேகப்படாமல் விசுவாசித்தால் அவன் சொன்னபடியே ஆகும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன்.
ஆதலால் நீங்கள் ஜெபம் பண்ணும்போது எவைகளை கேட்டுக்கொள்வீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசியுங்கள், அப்பொழுது அவைகள் உங்களுக்கு உண்டாகும் என்று சொல்லுகிறேன். இங்கே இந்த ஜெபத்துக்கு எப்படிப்பட்ட மலையை நம்மால் பெயர்த்து விட முடியும்? விசுவாசம் இருந்தால். அந்த விசுவாசத்தினால் அந்த மலையை உடைத்து அகற்ற முடியும். அதுதான் அந்த ப்ரோசக்கே என்ற வார்த்தை. அப்படியானால் ஜெபம் என்பது டுவர்ட்ஸ் காட் ஒன்லி, தேவனிடத்தில் மாத்திரம் செய்வது. இது விசுவாசம் இல்லாமல் எத்தனை மணி நேரம் ஜெபித்தாலும், எத்தனை காலங்கள் ஜெபித்தாலும் பயனில்லை. அது எவ்வளவு பெரிய மலையாக இருந்தாலும் விசுவாசத்தினால் நம்மால் அதை உடைக்க முடியும். விசுவாசத்தால் உடைக்கும் போது வேதம் சொல்லுகிறது, நாம் எவைகளை கேட்டுக்கொண்டோமோ அவைகளை பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசிக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. எப்படிப்பட்ட மலையையும் விசுவாசத்தால் உடைத்து பெயர்த்து விட முடியும். ஆகவே அந்த குங்குலியம் அது அந்த சிப்பியினுடைய ஓடுகள் உடைத்து அதிலிருந்து வருகின்ற அனுபவம். ஜெபம் என்பது விசுவாசத்தினால் எப்படிப்பட்ட பிரச்சனைகளையும் உடைத்து அந்த வெற்றியை பெறுகின்ற அனுபவம், அது ஜெபம். லூக்கா நற்செய்தியை நாம் பார்த்தால் ஆண்டவர் இயேசு ஜெபித்த 7 மகிமையான இடங்கள், நிகழ்ச்சிகள் எல்லாம் மத்தேயு மார்க்லையும் இருக்கும், லூக்காலையும் இருக்குது. ஆனால் மத்தேயு மார்க்கில் அந்த நிகழ்ச்சிகளில் இயேசு ஜெபித்தார் என்று சொல்லியிருக்காது. ஆனால் லூக்கா மாத்திரம் 7 இடங்களில் இயேசு ஜெபித்தார் என்று மற்ற நற்செய்தியாளர்கள் எழுதாத லூக்கா மாத்திரமே எழுதி குறித்த இயேசுவின் 7 ஜெபங்கள். அதில் முதலாவதாக ஒன்றை நாம் கவனிக்கலாம். லூக்கா நற்செய்தி 3ஆம் அதிகாரம், லூக்கா நற்செய்தி 3ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். ஜனங்கள் எல்லாரும் ஞானஸ்நானம் பெற்றபோது, யோவான் ஸ்நான இடத்தில் ஞானஸ்நானம் பெறுவதற்கு யோர்தான் நதிக்கரையில் ஜனங்கள் எல்லாரும் வருகிறார்கள். அவர்கள் ஞானஸ்நானம் பெற்றபோது இயேசுவும் ஞானஸ்நானம் பெற்று, ஆண்டவர் இயேசுவும் ஞானஸ்நானம் பெற்றார். ஆனால் பெற்றபோது வேதம் சொல்லுகிறது, ஜெபம் பண்ணுகையில் வானம் திறக்கப்பட்டது. எல்லாரும் ஞானஸ்நானம் பெற்று கரையேறினார்கள். எல்லாருக்கும் வானம் திறக்கவில்லை. ஜெபித்தார்கள், அவங்க ஞானஸ்நானம் பெற்றார்கள், கரையேறி போயிட்டாங்க எல்லாரும். ஆனால் ஆண்டவர் இயேசு அவர் ஞானஸ்நானம் பெற்று அவர் கரையேறி ஜெபித்த போது வானம் திறந்தது. தேவகுமாரன் என்பதற்காக வானம் திறக்கல, அவர் ஜெபித்ததினால் வானம் திறந்தது. ஆகவே ஆவியானவர் புறாவின் ரூபம் கொண்டு இயேசுவின் மேல் அவர் வந்து இறங்கினார் என்றால், மற்றவர்களுக்கு ஏன் வரவில்லை என்றால் அவர்கள் ஜெபிக்கவில்லை, ஆண்டவர் இயேசு ஜெபிக்கிறார். இப்படியே வேதத்தை பார்த்தால், லூக்காவை மாத்திரம் பார்த்தா 7 இடங்களில் ஆண்டவர் இயேசுடைய ஜெபத்தை நாம் பார்க்க முடியும். ஆகவே உதாரணமாக லூக்கா 5:16, இயேசு விடியற் காலையில் எழுந்து அவர் தனியே போய் ஜெபித்து கொண்டிருந்தார் என்று வேறு நமக்கு சுட்டி காட்டும். லூக்கா 6ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில் அவர் சீஷர்களை தெரிந்து கொள்ளும் முன்பாக ஆண்டவர் இயேசு ஜெபித்தார் என்று வேதம் சொல்லுகிறது. அவர் தன்னை வெளிப்படுத்தும் முன்பாக, தன்னை கிறிஸ்து என்று சீஷர்கள் வெளிப்படுத்தும் முன்பாக லூக்கா 9ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தில் அவர் ஜெபம் பண்ணுகையில் அவர்கள் நோக்கி கேட்டார், ஜனங்கள் என்னை யார் என்று சொல்லுகிறார்கள். லூக்கா 9ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்தில் அவர் ஜெபம் பண்ணும்போது தான் அவர் மறுரூபமானார் என்று லூக்கா எழுதுவார். லூக்கா 22ஆம் அதிகாரம் 32ஆம் வசனத்தில் பரிசுத்த பேதுருவின் சோதனைக்கு முன்பாக ஆண்டவர் இயேசு சோதனையில் பேதுரு விழுந்து விடாதபடி அவருக்காக வேண்டுதல் செய்தார் என்று வேதம் சொல்லுகிறது. லூக்கா 23ஆம் அதிகாரம் 46ஆம் வசனத்தில் சிலுவையில் ஆண்டவர் இயேசு சொல்கிறார், பிதாவே என் ஆவி உன் கரங்களில் ஒப்புக் கொடுக்கிறேன் என்று. யோர்தான் நதிக்கரையில் அவர் ஊழியத்தை ஆரம்பிக்கும் போதும் அவர் ஜெபித்து அவருடைய ஊழியம் ஆரம்பிக்கிறது. சிலுவையிலே ஜெபித்து அவருடைய ஊழியம் நிறைவேறுவதை நாம் பார்க்கிறோம். ஆகவே ஜெபம் என்பது இது உடைக்கப்படுகின்ற அனுபவம். விசுவாசத்தினால் இது உடைத்து வெற்றியை பெறுகின்ற, ஜெபத்துக்கு பதிலை பெறுகின்ற அனுபவம். ஆகவே பழைய ஏற்பாட்டில் தூபத்தில் 2வது பொருள் குங்குலியம். இது அந்த சிப்பிகள் உடைக்கப்பட்டு அதிலிருந்து வருகின்ற ஒரு பொருள். அதே போல ஜெபம் என்பது விசுவாசத்தினால் தடைகளை உடைத்து வருகின்ற வெற்றியை குறிப்பது. 3வதாக யாத்திராகமம் 30:34 வாசிக்கிறோம், அல்பான் பிசின் என்ற ஒன்றை வாசிக்கிறோம்.
இந்த அல்பான் பிசினுக்கு ஆங்கிலத்தில் கால்பனம் என்ற ஒரு வார்த்தை பயன்படுத்துவாங்க. இந்த கால்பனம் அது ஆங்கிலத்தில், ஆனால் அது எபிரேய மொழியில் வாசிக்கிறோம். இது கேல்பனா. கேல்பனா என்ற ஒரு எபிரேய வார்த்தை. இந்த கேல்பனா தான் கால்பனம் என்ற ஒரு ஆங்கில வார்த்தை. தமிழில் அல்பான் பிசின். இந்த பிசின் இது அரேபியா போன்ற இடங்களில், சீரியா, ஈரான் போன்ற நாடுகளில் கிடைக்கக்கூடிய ஒரு வகையான செடி. அந்த செடியை அரைத்து அதிலிருந்து எடுக்கப்படுகிற அந்த சாறிலிருந்து செய்யப்படுகின்ற ஒரு பிசின். ஏனென்றால் இந்த முதலாவது சொல்லப்பட்ட அந்த சுத்த வெள்ளைப்போளம், இரண்டாவது குங்குலியம், மூன்றாவது இதை இணைக்க வேண்டுமானால் அது பைண்டிங். அந்த பொருளை இணைக்க வேண்டுமானால் அங்கே ஒரு பிசின், ஒரு கம் தேவைப்படுது, ஒரு பிசின் தேவைப்படுது. ஆகவே இது அல்பான் பிசின். இது இந்த அரேபியா அல்லது சீரியா அல்லது ஈரான் போன்ற நாடுகளில் வளரக்கூடிய ஒரு வகையான செடி. அந்த செடியிலே அரைத்து, அந்த இலைகள் செடி பூக்களை அரைத்து அதனால் வருகின்ற ஒரு கம், அதுதான் இந்த அல்பான் பிசின். அதாவது இணைக்கின்ற அனுபவம். அந்த தூப வர்க்கத்தில் மீதி மூன்றும், பின்னாடி சாம்பிராணி நான்காவது. இந்த மூன்றையும் இணைத்து தூபமாக மாற்றுவதற்கு இந்த ஒட்டி சேர்க்கின்ற அந்த கம், அந்த பசை தேவை. இதுதான் அல்பான் பிசின். புதிய பாட்டில் வாசிக்கிறோம், இந்த அல்பான் பிசினுக்கு சமமானது வேண்டுதல் என்று 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். வேண்டுதல் என்றால் இன்டர்செஷன், மன்றாட்டு என்று வேறும் சொல்லுகிறது. லூக்கா 11ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் இயேசு ஜெபித்து கொண்டிருப்பார். அப்போது சீஷர்கள் அவரிடத்தில் வந்து, ஆண்டவர் ஜெபித்து முடித்த பின்பு சீஷர்கள் வந்து அவரிடத்தை நோக்கி, ஆண்டவரே, யோவான் தன் சீஷருக்கு ஜெபிக்க கற்றுக் கொடுத்திருக்கிறார், நீங்களும் எங்களுக்கு ஜெபிக்கிறதுக்கு போதிக்க வேண்டும் என்று கேட்பார்கள். ஆண்டவர் இயேசு அதற்கு காத்திருந்தது போல உடனே இயேசு அவர்களுக்கு, நீங்கள் ஜெபம் பண்ண வேண்டிய விதமாவது என்று 2, 3, 4 லூக்கா 11 1ஆம் வசனத்தில் ஆண்டவர் இயேசு எடுத்து சீஷர்கள் கேட்குறாங்க, யோவான் தன் சீஷர்களுக்கு ஜெபிக்க போதித்தது போல நீங்களும் எங்களுக்கு ஜெபிக்க போதிக்க வேண்டும் என்று கேட்கும்போது 2, 3, 4 3 வசனங்களில் ஆண்டவர் இயேசு எப்படி ஜெபிக்க வேண்டும் என்று கற்றுக் கொடுப்பார். அதைத்தான் நாம் கர்த்தர் கற்பித்த ஜெபம் என்று சொல்கிறோம். இதோடு நின்று விடாமல் லூக்கா 11:5 வாசிக்கிறோம், பின்னும் அவர் அவர்களை நோக்கி, சீஷர்கள் இயேசுவிடத்தில் கேட்டது ஹவு டு ப்ரே, எப்படி ஜெபிக்க வேண்டும் என்று கேட்டார்கள். அவர்களுக்கு அது போதித்து விட்டார். அதோடு நின்று விடாமல் 5ஆம் வசனம் சொல்லுகிறது, பின்னும் அவர் அவர்களை நோக்கி, உங்களில் ஒருவன் தனக்கு சிநேகிதனாக இருக்கிற இடத்தில் பாதி ராத்திரியிலே வந்து, இது 5, 6, 7, 8 இந்த 4 வசனங்களை பார்க்கும்போது இந்த மன்றாட்டு, இந்த வேண்டுதல் அல்லது இந்த இன்டர்செஷன், இந்த மன்றாட்டு ஜெபம் எவ்வளவு அவசியம் என்று சீஷர்கள் கேட்டது ஜெபிக்க கற்று கேட்டார்கள். ஆண்டவர் ஜெபிக்க கற்று கொடுத்து விட்டு தொடர்ந்து சொல்லுகிறார், ஜெபத்தினுடைய உச்சக்கட்ட அனுபவம் என்னவென்றால் மன்றாடி பிறருக்காக வேண்டுவது. நடுராத்திரியிலே ஒரு நண்பன் வருகிறான். அந்த நண்பன் அவனுக்கு முன்பாக உணவு அளிப்பதற்கு அவன்கிட்ட ஒன்றுமில்லை. ஆகவே தன்னுடைய அயலான்ட்டு போய் கேட்கிறான், என்னுடைய நண்பன் பாதி ராத்திரியில் வந்திருக்கிறான், அவன் மீது வைக்க எனக்கு ஒன்றுமில்லை, ஆகவே நீ எனக்கு 3 அப்பங்களை தர வேண்டும் என்று கேட்பான். அப்போது அவனுடைய நண்பன் சொல்லுகிறான், நான் படுத்தாயிற்று, என் பிள்ளைகளை சுற்றிலும் படுத்திருக்கிறார்கள், நான் எழுந்து உனக்கு தரக்கூடாது என்பான். ஆனாலும் இவன் அவனை வேண்டிக் கொண்டே இருப்பான். அவனை வேண்டிக் கொண்டே இருக்கும்போது 8ஆம் வசனத்தை வாசிக்கிறோம். லூக்கா 11:8, பின்பு தனக்கு அவன் சிநேகிதனாக இருப்பது நிமித்தம் எழுந்து அவனுக்கு கொடாவிட்டாலும் தன்னிடத்தில் அவன் வருந்தி கேட்கிற நிமித்தமாவது எழுந்திருந்து அவனுக்கு தேவையானதை கொடுப்பான் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று ஆண்டவர் இயேசு சொல்லுகிறார். ஆகவே ஜெபத்தில் ஒரு உயர்ந்த அனுபவம் என்னவென்றால் இது மன்றாட்டு ஜெபம் அல்லது தமிழில் சொன்ன வேண்டுதல், அது இன்டர்செஷன். நாம் கவனித்தோம், இது அல்பான் பிசின் தான் ஜெபத்தின் மற்ற 3 பொருளை இணைக்கின்ற அனுபவம். அதே போல ஜெபத்தில் உள்ள 4 பகுதிகளில் 3வது 1 விண்ணப்பம், 2வதாக ஜெபம், 3வதாக வேண்டுதல். இந்த வேண்டுதல் தான் பின்னாடி உள்ள ஸ்தோத்திரத்தையும் சேர்த்து இணைக்கின்ற அனுபவம். ஆகவே இந்த வேண்டுதல் என்பது இது பிறருக்காக
நாம் தேவனை அணுகி போவது, பிறருக்காக தேவனிடத்தில் மன்றாடுவது, அதுதான் இந்த வேண்டுதல். யாத்திராகமம் 32ஆம் அதிகாரம், யாத்திராகமம் 32 11 முதல் 14 வரை. யாத்திராகமம் 32 11 முதல் 14 வரை. மோசே தன் தேவனாகிய கர்த்தரை நோக்கி, கர்த்தாவே தேவரீர், அதாவது ஜனங்கள் இவர்கள் பொன் கன்றுக்குட்டியை செய்து கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செய்து விட்டார்கள். மாத்திரமல்ல, ஆரோன் அவர்கள் அந்த விக்கிரகத்துக்கு முன்பாக அவரை நிர்மாணப்படுத்தி இருந்தார் என்று வேலும் சுட்டி காட்டுகிறது. இப்போது மோசே தேவனிடத்தில் கர்த்தர் மோசே எடுத்து சொல்லுகிறார், நீ இறங்கிப்போ, உன் ஜனங்கள் தங்களை கெடுத்து கொண்டார்கள், நான் அவர்களை அழிக்கப் போகிறேன் என்று சொல்லுவார். 10ஆம் வசனம், யாத்திராகமம் 32:10. ஆகையால் கோபம் இவர்கள் மேல் மூளவும், நான் இவர்களை அழித்து போடவும் நீ என்னை விட்டுவிடு, உன்னை ஒரு பெரிய ஜாதி ஆக்குகிறேன். ஜனங்கள் தங்களை கெடுத்து கொண்டார்கள், கர்த்தருடைய கோபம் அவர்கள் மூழ்கிறது. அவர்களை அழிப்பதற்கு தேவன் திட்டமிடும் போது மோசே தேவனிடத்தில் பேசுகிறார். மோசே தேவனாகிய கர்த்தரை நோக்கி, கர்த்தாவே தேவரீர் மகா பலத்தினாலும் வல்லமையுள்ள கையினாலும் எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணின உம்முடைய ஜனங்களுக்கு விரோதமாக உம்முடைய கோபம் பற்றி எரிவதென்ன? மலைகளில் அவர்களை கொண்டு போடவும், பூமியின் மேல் இராதபடிக்கு அவர்களை நிர்மூலமாக்கவும், அவர்களுக்கு தீங்கு செய்யும் பொருட்டு அவர்களை புறப்பட பண்ணினார் என்று எகிப்தியர் சொல்லுவானேன்? உம்முடைய கோபத்தின் உக்கிரத்தை விட்டு திரும்பி உமது ஜனங்களுக்கு தீங்கு செய்யாதபடி அவர்கள் மேல் பரிதாபம் கொள்ளும். உமது தாசராகிய ஆபிரகாமையும் ஈசாக்கையும் இஸ்ரவேலையும் நினைத்தருளும். உங்கள் சந்ததியை வானத்து நட்சத்திரங்களைப் போல பெருக பண்ணி நான் சொன்ன இந்த தேசம் முழுவதையும் உங்கள் சந்ததியார் என்றென்றைக்கும் சுதந்திரித்துக் கொள்ளும்படி அவர்களுக்கு கொடுப்பேன் என்று உம்மை கொண்டு அவர்களுக்கு ஆணையிட்டு சொன்னீரே என்று கெஞ்சி பிரார்த்தித்தார். மோசே மன்றாடுகிறார். மன்றாடும்போது 14ஆம் வசனம், யாத்திராகமம் 32:14. அப்பொழுது கர்த்தர் தம்முடைய ஜனங்களுக்கு செய்ய நினைத்த தீங்கை செய்யாதபடிக்கு பரிதாபம் கொண்டார். இந்த மன்றாட்டு ஜெபத்தினால், இந்த வேண்டுதலினால் தேவனுடைய கோபத்தை அவர் ஆற்றுகிறார். தேவனுடைய கோபத்தை ஆற்றிவிட்டு வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் அவர்கள் பரிதாபம் கொண்டார் என்று வேதம் சொல்லுகிறது. இது மன்றாட்டு ஜெபத்தின் மேன்மை. அடுத்து தொடர்ந்து நாம் படித்து பார்த்தால், யாத்திராகமம் 32ஆம் அதிகாரத்தில் மோசே அந்த ஜனங்களுக்கு தண்டனையை கொடுக்க, அந்த விக்கிரகம் உடைக்கப்படுகிறது, அந்த பொன்கன்றுக்குட்டி உடைக்கப்படுகிறது, அதை அரைத்து தண்ணீரிலே கலக்கி ஜனங்களெல்லாம் குடிக்கும்படியாக செய்கிறார். பின்பு மோசே சொல்கிறார், யாத்திராகமம் 32ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். மறுநாளிலே மோசே ஜனங்களை நோக்கி, நீங்கள் மகா பெரிய பாவம் செய்தீர்கள், உங்களுக்காக பாவ நிவர்த்தி செய்யக்கூடுமோ என்று அறிய இப்பொழுது நான் கர்த்தரிடத்துக்கு ஏறி போகிறேன் என்றான். அப்படியே மோசே கர்த்தரிடத்துக்கு திரும்பி போய், ஐயோ, இந்த ஜனங்கள் பொன்னினால் தங்களுக்கு தெய்வங்களை உண்டாக்கி மகா பெரிய பாவம் செய்திருக்கிறார்கள். ஆகிலும் 32ஆம் வசனம், இந்த மன்றாட்டினுடைய மிக அற்புதமான ஒரு எடுத்துக்காட்டு தேவ மனுஷனாகிய மோசே தான். அவர் சொல்லுகிறார், ஆகிலும் ஜனங்கள் தவறு செய்திருக்காங்க, ஆகிலும் தேவரீர் அவர்கள் பாவத்தை மன்னித்தருள்வீரானால் மன்னித்தருளும், இல்லாவிட்டால் நீர் எழுதின உடைய புஸ்தகத்திலிருந்து என் பெயரை கிறுக்கி போடும் என்றான். இதில் கவனிக்க வேண்டிய ஒன்று, தமிழில் வாசிக்கிறோம், ஆகிலும் தேவரீர் அவர்கள் பாவத்தை மன்னித்தருள்வீரானால், தமிழில் மன்னித்தருளும் என்று இருக்குது. ஆனால் இதை எபிரேய மொழி வேதத்தில் பார்த்தால், ஆகிலும் தேவரீர் அவர்கள் பாவத்தை மன்னித்தருள்வீரானால் என்று கேட்டு ஒரு ஹைஃபன், ஒரு டேஷ். மோசே பேசவில்லை, மன்னித்தருளும் என்று தமிழ் இருப்பது போல அவர் கேட்கவில்லை. அதுக்கு அர்த்தம் என்னவென்றால், அந்த மன்றாடுகிறவன் தன் ஜீவனை பணையம் வைக்கிறான். என்ன சொல்றான்? ஆகிலும் தேவரீர் அவருடைய பாவத்தை மன்னித்தருள்வீரானால், ஒரு இடைவெளி. அதாவது மன்னிப்பதோ மன்னிக்காதோ தேவனுடைய சுத்தம். ஆனால் மன்னிக்காவிட்டால், அவர் சொல்லுகிறார், இல்லாவிட்டால், நீர் மன்னிக்காவிட்டால் நீர் எழுதின உடைய புஸ்தகத்திலிருந்து என் பெயரை கிறுக்கி போடும்.
இதுதான் மன்றாட்டு ஜெபத்தின் மேன்மை. சொல்லுகிறார், நீங்கள் அந்த ஜனங்கள் தப்பு செய்துட்டாங்க, அவர்களுக்காக நான் மன்றாடுகிறேன். ஒருவேளை உங்களுக்கு அவங்களை மன்னிக்க விருப்பம் இல்லாவிட்டால் நானும் பரலோகத்துக்கு வர விரும்பவில்லை, என் பேரையும் உன் ஜீவபுத்தகத்தில் கிறுக்கி போடும் என்று கேட்கிறாரே. மன்றாட்டினுடைய உச்சக்கட்டம் மேன்மையானது. இன்றைக்கி நம்மளே அநேகர் ஏன் நமக்கு மன்றாட முடியலைங்கிறதுக்கு ஒரு வேதத்தை சுட்டி காட்டுகிறேன். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 43ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். ஏசாயா 43:18. இந்த மன்றாடுவதற்கு நமக்குள்ள இருக்க தடையை குறித்து அந்த வசனத்தை கவனிக்கிறோம். ஏசாயா 43:18. முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம். மன்றாட வேண்டுமானால், இப்போ மோசே மன்றாடுகிறார், அவர் முந்தினவைகளை நினைக்கல. ஜனங்கள் தவறு செய்தார்கள், ஜனங்கள் பொன் கண்குட்டியை செய்தாங்க, கர்த்தருடைய மகிமையை புல்லு திங்கிற மாட்டுக்கு ஒப்பாக மாற்றினார்கள், அவர்கள் தங்களை நிர்வாணப்படுத்தி கொண்டார்கள். மோசே அவர்களுக்காக அவர்களை தண்டித்தான், அவர்களை கடிந்து கொள்ளுகிறார். ஆனால் அவர் அந்த முந்தினதை நினைத்திருந்தால் அவர் தேவன்கிட்ட போய் மன்றாட முடியாது. முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவர்களை சிந்திக்க வேண்டாம். ஏனென்றால் அடுத்த வசனம் சொல்லுங்கள், இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், இப்பொழுதே அது தோன்றும், நீங்கள் அறியீர்களா? நான் வனாந்திரத்திலே வழியையும் அவாந்திர வழியிலே ஆறுகளையும் உண்டாக்குவேன். அப்படியானால் நாம் இன்றைக்கு மன்றாடுவதற்கு முதல் தடை என்னன்னு சொன்னால், அந்த முந்தினவைகளை சொல்லப்போனால் நாம் கடந்த காலத்தின் தோல்விகளை திரும்ப பார்க்கிறோம். இன்னும் சொல்லப்போனால் நாம் நம்மை பார்க்கிறோம். ஆனால் யாரை பார்க்கணும்? உருவாக்கினவரை பார்க்க வேண்டும். அது உன்னை அல்ல, உருவாக்கினவரை பார்த்தால்தான் நாம் இன்றைக்கு பிறருக்காக மன்றாட முடியும். நம்முடைய தோல்விகள் பிறருடைய தோல்விகளை பார்த்து கொண்டிருந்தால் நாம் நம்மையே பார்த்து கொண்டிருக்கிறோம். நம்மை இல்லை, நம்மை உருவாக்கினவரை பார்க்க வேண்டும். இந்த மன்றாட்டுக்கு ஏன் இன்னைக்கு என்னால் நம்மளால் செய்ய முடியலை அப்படின்னு சொன்னால், உன்னை அல்ல, உருவாக்கினவரை பார்க்க வேண்டும். ரெண்டாவது வீரன் சொல்லுகிறது, உன் கடந்த காலத்தை அல்ல, உன் கடந்த முன்தினமைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானங்களை சிந்திக்க வேண்டாம். உன் கடந்த காலத்தை அல்ல, வீரன் சொல்லுகிறது இன்றைக்கு நிகழ்காலத்தை சொல்லப்போனால் கர்த்தர் இன்றைக்கு செய்ய போகிறதை சொல்லப்போனால் உன் கடந்த காலத்தை பார்க்கக்கூடாது, என்ன செய்யணும்? உன்னதரை நோக்கி பார்க்க வேண்டும். மூன்றாவதாக நாம் விழுந்ததை அல்ல, வாக்குத்தத்தங்களை நோக்கி பார்க்க வேண்டும். மன்றாடுவதற்கு இன்றைக்கி நமக்கு தடை இதுதான். ஒன்று, உன்னை பார்க்காது உருவாக்கினவரை பார்க்க வேண்டும். இரண்டாவதாக உன் கடந்த காலத்தை அல்ல, கர்த்தர் எதிர்காலத்தை செய்ய போகிறதை. மூன்றாவதாக நாம் விழுந்து போனதை பார்க்கக்கூடாது, ஜனங்கள் விழுந்து போனதை பார்க்கக்கூடாது, மாறாக கர்த்தர் கொடுத்துக்கிற வாக்குத்தத்தத்தை நோக்கி பார்க்க வேண்டும். ஆகவே மூன்றாவதாக தூபத்திலே அல்பான் பிசின், ஜபத்திலே நாம் பார்க்கிறோம் இது வேண்டுதல், இன்டர்செஷன், மன்றாட்டு. நான்காவதாக யாத்திராகமம் 30ஆம் அதிகாரம் 34ஆம் வாசிக்கிறோம், சாம்பிராணி என்று வாசிக்கிறோம். சுத்தமான சாம்பிராணி. இது சுத்தமான சாம்பிராணிக்கு ஆங்கிலத்தில் ஃப்ராங்கின்சென்ஸ் என்று ஆங்கிலத்தில் வாசிக்கிறோம். இதற்கு எபிரேய மொழியில் லெபனோ என்ற ஒரு வார்த்தை, லெபனோ அல்லது லெபனா என்ற ஒரு வார்த்தை. லெபனா என்றால் வெள்ளை என்ற அர்த்தம், ஒயிட். நீங்கள் அறிந்திருப்பீர்கள். ஆதியாகமம் முதல் லாபானை குறித்து வாசிக்கிறோமே, லாபான் என்ற பேருக்கு ஒயிட் என்றுதான் அர்த்தம். லாபான் என்றாலே வெண்மை என்றுதான் அந்த பேருக்கு அர்த்தம். இங்கே இது சுத்த சாம்பிராணிக்கு பயன்படுத்துகின்ற எபிரேய வார்த்தை லெபனா. இந்த லெபனா என்றால் வெண்மை என்ற அர்த்தம். ஏனென்றால் அதனுடைய அந்த பொருளுடைய நிறமும் வெள்ளையாக இருக்கும், அதை அக்னியில் போட்டால் அதிலிருந்து வருகின்ற புகையும் வெண்மையாக இருக்கும். ஆகவே இது சாம்பிராணிக்கு லெபனா என்ற ஒரு வார்த்தை. இது ஒரு மரத்திலிருந்து எடுக்கப்படுகிறது. அது போஸ்வில்லியா என்ற ஒரு மரத்திலிருந்து இது எடுக்கப்படுகிறது. அந்த மரத்தை குத்தினால் அதிலிருந்து ஒரு பால் வடியும். நாம் முதல்ல கவனித்தோம், ஸ்டோராக்ஸ் மரம். அந்த மரத்தில் ஒன்றும் செய்ய வேண்டாம், தானாக வடிகின்றது. அதுதான் சுத்த வெள்ளைப்போளம். ஆனால் சுத்த சாம்பிராணி என்பது இந்த மரத்தை குத்தினால், அதை வெட்டினால், காயப்படுத்தினால் அதிலிருந்து வடிகின்ற ஒரு பால், அந்த பாலிலிருந்து செய்வதுதான். இது குறிப்பாக
வட ஆப்பிரிக்கா பகுதிகளில், இந்தியாவில் இந்த மரம் அதிகமாக காணப்படுகிறது. இது இந்த மரத்தை காயப்படுத்தி அதில் வருகின்ற பாலிலிருந்து செய்வது தான் இந்த சுத்த சாம்பிராணி. இது அப்படியானால் இது காயப்படுவதனால் வருவது, வெட்டப்படுவதனால், குத்தப்படுவதனால் வருகின்ற அனுபவம். இது பழைய ஏற்பாட்டில் தூபத்தினுடைய 4வது பொருள். புதிய ஏற்பாட்டில் ஸ்தோத்திரம் என்று வாசிக்கிறோம். ஜெபத்தின் 4வது பகுதி இது ஸ்தோத்திரம், ஆங்கிலத்தில் தேங்க்ஸ் கிவிங். தேங்க்ஸ் கிவிங், கர்த்தருக்கு நன்றி செலுத்துகின்ற அனுபவம். இதற்கு நாம் கவனிக்கின்ற வார்த்தை யூகாரிஸ்டியா என்ற ஒரு கிரேக்க வார்த்தை. யூகாரிஸ்டியா என்றால் எக்ஸ்பிரஸிங் ஜாய் டுவர்ட்ஸ் காட், அதாவது நமது சந்தோஷத்தை, நமது மன சந்தோஷத்தை கர்த்தருக்கு நேராக காட்டுவது என்ற அர்த்தம். ஸ்தோத்திரம் என்றால் அந்த யூகாரிஸ்டியா என்றால் அதற்கு எக்ஸ்பிரஸிங் அவர் ஜாய் டுவர்ட்ஸ் காட், கர்த்தருக்கு நேராக நம்முடைய அந்த மகிழ்ச்சியை காட்டுவது என்ற அர்த்தம். இது நாம் அடிக்கப்படுகிறோம், நாம் காயப்படுகிறோம். ஆனால் வேறு நமக்கு சுட்டி காட்டுகிறது எல்லாவற்றுக்காகவும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ண வேண்டும் என்று 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தில் நாம் வாசிக்கிறோம். 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம், எல்லாவற்றிலேயும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள். சந்தோஷ நேரத்தில் மாத்திரமல்ல, துக்கமான நேரங்களிலும், கர்த்தர் கொடுக்கின்ற நேரங்கள் மாத்திரமல்ல, கர்த்தர் கொடுப்பதற்கு ஒருவேளை கொடுக்க சித்தமில்லாததாக இருந்து நாம் துன்பப்படுகிற நேரங்களாக இருந்தாலும் நீங்களும் நானும் செய்ய வேண்டிய ஒன்று இந்த ஸ்தோத்திரம். அதாவது நான் சொன்னேனே, அந்த யூகாரிஸ்ட் என்றால் எக்ஸ்பிரஸிங் அவர் ஜாய் டுவர்ட்ஸ். இவருக்கு நல்ல உதாரணம், அத்திமரம் தொழில்விடவில்லை. அவகு 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், அத்திமரம் தொழில் விடலை, திராட்சை செடி பலன் கொடுக்கலை, வயல்களில் தானியங்கள் இல்லை, ஆடுகள் இல்லை, மாடுகள் இல்லை, ஆனாலும் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருக்கின்ற அனுபவம், ரட்சிப்பு தேவனுக்குள் களி கூறுகின்ற அனுபவம். இதுதான் கர்த்தரை துதிக்கின்ற அனுபவம். எந்த நிலையில் இருந்தாலும் 1 தெசலோனிக்கேயர் 5:18 சொல்கிறது, எல்லாவற்றிலேயும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள், இப்படி செய்வதே அப்படி செய்வதே கிறிஸ்து இயேசுவுக்குள் உங்களை குறித்த தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது. ஜெபத்தினுடைய 4வது பகுதி இந்த ஸ்தோத்திரம் செலுத்துதல், அது தேங்க்ஸ் கிவிங். சொல்லப்போனால் எக்ஸ்பிரஸிங் அவர் ஜாய் டுவர்ட்ஸ் காட் இன் ஆல் சிச்சுவேஷன்ஸ். எல்லா சூழ்நிலைகளிலும் நம்முடைய மனரம்யத்தை, பரிசுத்த பவுல் சொல்லுகிறாரே, எந்த நிலைமையிலும் மனரம்யமாக இருக்க கற்றுக்கொண்டே 2 பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை சொல்லுகிறாரே, அந்த கற்றுக்கொள்ளுகிற அனுபவம், அந்த கற்றுக்கொள்ளுகிற அனுபவம் தான் இந்த ஸ்தோத்திரத்துக்கு நமக்கு தேவை. சங்கீதம் 149:8 வாசிக்கிறோம். ஸ்தோத்திரத்தை குறித்த ஒரு அனுபவத்தை ஆவியானவர் சுட்டி காட்டுகிறார். சங்கீதம் 149:8, அவர்கள் வாயில் கர்த்தரை உயர்த்தும் துதியும், அவர்கள் கையில் இருபுறமும் கருக்குள்ள பட்டயமும் இருக்கும். தமிழில் வாசிக்கிறோம், அவர்கள் வாயில் கர்த்தரை உயர்த்தும் துதி. துதி என்றாலே கர்த்தரை உயர்த்துவது தான். ஆனால் அது ஆங்கிலத்தை பார்த்தீங்கன்னா ஹை ப்ரைசஸ் ஆஃப் காட். கர்த்தரை உயர்த்துகின்ற துதி இல்லை, கர்த்தருடைய உயர்ந்த துதி என்ற அர்த்தம். அதாவது நன்மையை பெற்றால் நாம் துதிப்போம், ஆனால் தீமையே வந்தாலும் சரி, அந்த தீமையின் நடுவிலும் கர்த்தரை துதிக்கிறோமே, அது உயர்ந்த துதி. நன்மை கிடைத்தால் கர்த்தரை துதிப்போம். யோபு எல்லாவற்றையும் இழந்தார், ஆனால் சொல்லுகிறார் கர்த்தர் கொடுத்தார், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இட்ஸ் ஹை பிரைஸ். அதாவது தீமைகள் வரும்போது தாங்கிக் கொள்ளுகிறோம், கர்த்தரை துதிக்கிறோம், ஏனென்றால் வார்த்தை சொல்லுது துதிக்கிறோம். ஆனால் நன்மை வரும்போது சந்தோஷமாக துதிக்கிறோம். நன்மை வராத போதும் கர்த்தரை துதிக்கிறோமே, தட் இஸ் த ஹை பிரைசஸ். அதைத்தான் பரிசுத்தவான்கள் செய்வார்கள் என்று சங்கீதம் 149:8 வாசிக்கிறோம். ஆகவே இந்த துதி என்பது நாம் எல்லாவற்றிலையும் ஸ்தோத்திரம் பண்ணுவது, அப்படி செய்வதை நம்மை குறித்த தேவனுடைய சித்தம். பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். பிலிப்பியர் 4:6 வாசிக்கிறோம், நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல். அது தமிழில். ஆங்கிலத்தில் வாசிக்கிறோம், நீங்களும் நானும் ஒன்றையும் எதிர்பாராமல், டோன்ட் பி ஆன்ஷியஸ் அபவுட் எனிதிங் என்று இருக்கும்.
அதாவது எந்த காரியத்தையும் எதிர்பாராமல் கர்த்தரிடத்தில் நமது தேவைகள், நம்முடைய விருப்பங்களை கர்த்தருக்கு சொல்ல வேண்டும் என்று அந்த பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் சொல்லுகிறது. கடைசியாக சகோதரர், பிலிப்பியர் 4:6, நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் தமிழில், ஆனால் டோன்ட் பி ஆன்ஷியஸ் அபவுட் எனிதிங், ஒன்றை ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இல்லாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். இங்கே பார்த்தீங்கன்னா விண்ணப்பம் இருக்குது, ஜெபம் இருக்குது, வேண்டுதல் இருக்குது, அடுத்தது ஸ்தோத்திரம் இருக்குது. 1 தீமோத்தேயு 2:1 இருக்கக்கூடிய ஜெபத்தின் 4 பகுதிகள் பிலிப்பியர் 4:6 இருக்குது. எல்லாம் உங்கள் விண்ணப்பங்கள் ஸ்தோத்திரங்கள் கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். Let your father know what's your need. உங்கள் பரம தந்தைக்கு உங்கள் தேவை என்னன்னு தெரிய வேண்டும். ஆகவே நீங்கள் எல்லா விண்ணப்பங்களையும், அடுத்தது ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அதான் நம்ம வேலை. நாம் கேட்டதெல்லாம் கிடைக்குங்கிற அவசியம் இல்லை. ஏனென்றால் பிலிப்பியர் 4:7 வாசிக்கிறோம், அப்பொழுது எல்லா புத்திக்கு மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்து கொள்ளும். ஜெபித்ததை கத்த உடனே கொடுத்துதான் வேணும்னு சொல்லலை. மாறாக நாம் ஜெபித்தது கிடைக்காமல் போனாலும் நமக்கு ஒரு தேவ சமாதானம் நமக்குள்ளே வருகிறது. அதாவது நம்முடைய புரிந்து கொள்ளுதலுக்கு மேலாக, அது பீஸ் ஆஃப் காட் அபவ் ஆல் அவர் அண்டர்ஸ்டாண்டிங். நாம் ஒன்றுக்காக தேவனிடத்தில் கேட்டோம், நாம் நம்முடைய விண்ணப்பம், நம்முடைய ஸ்தோத்திரம், நம்முடைய மன்றாட்டு, நம்முடைய ஜெபங்கள் எல்லாத்தையும் சொன்னோம். ஆனால் அது கிடைக்கல. ஆனால் ஒன்று கிடைக்கும், பீஸ் அபவ் ஆல் அவர் அண்டர்ஸ்டாண்டிங். நம்முடைய புரிந்து கொள்ளுதலுக்கு மேலாக உங்களுக்கும் எனக்கும் ஒரு தேவ சமாதானம் வந்துவிடும். நாம் கேட்டது கிடைக்கல, ஆனால் அது இல்லாமலே கர்த்தருக்கு மகிழ்ச்சியாக இருக்கின்ற அந்த அனுபவத்தை கொண்டு விடும். அதுதான் இந்த ஸ்தோத்திரம். ஆகவே தான் முதல்ல சொன்னேன், எக்ஸ்பிரஸிங் அவர் ஜாய் டுவர்ட்ஸ் காட். கர்த்தருக்கு முன்பாக நம்முடைய மன மகிழ்ச்சியை கிடைத்ததினால் அல்ல, கிடைத்தாலும் கிடைக்காவிட்டாலும். அன்றைக்கு 3 ஈழ வாலிபர்கள் சொன்னாங்களே, எங்கள் தேவன் எங்களுக்கு விடுவித்தாலும் விடுவிக்காமல் போனாலும், அதுதான் ஸ்தோத்திரம், அதுதான் துதி. கொலோசியர் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். கொலோசியர் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம், நீங்கள் போதிக்கப்பட்டபடியே விசுவாசத்தில் உறுதிப்பட்டு ஸ்தோத்திரத்தோடே அதில் பெருகுவீர்களாக. அதாவது மிக அழகாக சொல்லுகிறார், நீங்கள் போதிக்கப்பட்டபடியே விசுவாசத்தில் உறுதிப்பட்டு ஸ்தோத்திரத்தோடு அதில் பெருகுவீர்களாக. அவளுக்கு நேரம் இருந்தால் கொலோசியர் 2ஆம் அதிகாரம் 5, 6, 7 வசனங்களை பார்த்தீங்கன்னு சொன்னால் அங்கே இருப்பது ஸ்பிரிச்சுவல் ப்ராக்ரஸ், ஆவிக்குரிய வாழ்க்கையில் முன்னேறி போகின்ற அனுபவம். அதில் இறுதியாக அவர் சொல்லுவது, நீங்கள் போதிக்கப்பட்டபடியே விசுவாசத்தில் உறுதிப்பட்டு ஸ்தோத்திரத்திலோடு அதிலே பெருகுவீர்களாக. இந்த ஸ்பிரிச்சுவல் ஆவிக்குரிய அந்த வளர்ச்சியில் மிக அவசியமானது இறுதியாக சொல்லுவது ஸ்தோத்திரத்தோடு அதில் பெருகுவது. ஆகவே 4ஆவதாக ஜெபத்தின் தன்மை தேங்க்ஸ் கிவிங் அல்லது ஸ்தோத்திரம் செலுத்துதல். இது மிக மிக அவசியமானது. ஆகவே யாத்திராகமம் 30ஆம் அதிகாரத்தில் நாம் தூபபீடத்தை குறித்து பார்க்கிறோம். தூபபீடம் நாம் முதலில் கவனித்தோம், தேவனுடைய ஆண்டவர் இயேசுவினுடைய அந்த மத்தியஸ்த ஜெபத்தின் அடையாளமாக நாம் பார்த்தோம். அந்த தூபபீடம், அது நிழல், ஆண்டவர் இயேசு பொருள். அடுத்து ஆண்டவர் இயேசு அவர் பொருளாக இருப்பது மாத்திரமல்ல, நம்மையும், சபையாகிய நம்மையும் பொருளாக மாற்றி இருக்கிறார். இந்த சபையும் அந்த தூபத்தை போல வெளிப்பாடு 5:8 வாசித்தோம், 8:3-4 வசனங்களை வாசித்தோம். பரிசுத்தவான்களுடைய ஜெபமும் தூபம்தான். சங்கீதம் 141:2 வாசித்தோம், என்னுடைய ஜெபம் தூபமாக என்று சங்கீதக்காரன் சொல்லுவதை நாம் பார்க்கிறோம். ஆகவே பரிசுத்தவான்களுடைய வேண்டுதலும் இந்த தூபபீடத்தில் நிழலாகவே ஆண்டவர் இயேசுவோடு சபையும் இணைந்திருக்கிறது. தலையாக கிறிஸ்துவோடு கூட சரீரமாகிய சபையும் இணைந்திருக்கிறது. இந்த சபை 4 விதம் ஜெபத்தினுடைய 4 தன்மைகளை தூபத்தினுடைய 4 பகுதிகளோடு ஒப்பிட்டு பார்த்தோம்.
ஒன்று சுத்த வெள்ளை போளம், இது தானாக விண்ணப்பம் பண்ணுவது, தானாக விண்ணப்பம் பண்ணுவது. இரண்டாவதாக இது குங்குலியம், இது தேவனை நோக்கி மாத்திரம் உடைக்கப்பட்ட அனுபவத்தோடு விசுவாசத்தினால் தடைகளை உடைத்து ஜெபிக்கின்ற அந்த ஜெபம். மூன்றாவதாக அல்பான் பிசின், இது வேண்டுதல், மன்றாடுதல், பிறருக்காக மன்றாடுவது, ஜெபத்தினுடைய மேன்மையான ஒரு அனுபவம், இணைக்கின்ற அனுபவம். எப்படி அல்பான் பிசின் மீதி 3 பொருளை இணைத்ததோ அப்படியே இந்த வேண்டுதலும் இந்த மன்றாட்டும் இணைக்கும். நான்காவதாக அது சாம்பிராணி, இது குத்தப்படுவதனால் வெட்டப்படுவதனோட பாலிலிருந்து செய்யப்படுகின்ற அனுபவம், காயப்படுவதனால் வருவது. துதித்தலும் நான்காவதாக ஜெபத்தின் 4வது பகுதி துதித்தல், இது பெற்றுக்கொண்டதினால் மாத்திரம் துதிப்பதல்ல, எல்லாவற்றிலேயும் கர்த்தரை ஸ்தோத்தரிப்பது. பிலிப்பியர் 4:6 கவனித்தது போல ஒன்றுக்கும் கவலைப்படாமல் காயப்படுகிறோம், எதிர்பார்த்தது கிடைக்கல, எதிர்பார்த்தது காத்திருந்தோம் கிடைக்காத போதும் மகிழ்ச்சியோடு கர்த்தருக்கு முன்பாக நமது அந்த ஸ்தோத்திரங்களை சேர்த்து கர்த்தரை துதிக்கின்ற அனுபவம் வேண்டுதல். ஆகவே பழைய ஏற்பாட்டில் தூப பீடம் அது ஆண்டவர் இயேசுடைய நிழல், தேவனை மனிதனோடு ஒப்புரவாக்குகின்ற அனுபவம். புதிய ஏற்பாட்டில் அது ஜெபத்தினுடைய 4 தன்மைகள்: விண்ணப்பம், ஜெபம், வேண்டுதல், ஸ்தோத்திரம். கர்த்தரை நோக்கி பார்ப்போம், ஜெபிப்போம். பரிசுத்த பிதாவே, கிருபையுள்ள கரங்களினாலே எங்களை இம்மட்டுமாய் ஏந்தி தாங்கி சுமந்து தப்புவித்து கொண்டு வருவதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் இந்த வேத வசனங்களை நாங்கள் தியானிப்பதற்கு எங்களுக்கு கொடுத்த நல்ல வாய்ப்புக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். பரிசுத்த பிதாவே, இதை எங்களுடைய வாழ்க்கையின் அனுபவங்களாக மாற்றிக்கொள்ள எங்களுக்கு கிருபை தருவீராக. ஆண்டவர் இயேசு எப்படி இந்த தூப பீடத்துக்கு நிழலாக இருந்தாரோ, பொருளாக இருக்கிறாரோ, அப்படியே நாங்களும் சபையாக்கி நாங்களும் அந்த தூப பீடத்துக்கு பொருளாக இருக்க எங்களுக்கு கிருபை பாராட்டுவீராக. எங்கள் ஜெப வாழ்க்கையில் இந்த 4 பகுதிகளும், இந்த விண்ணப்பம், ஜெபம், வேண்டுதல், ஸ்தோத்திரங்கள் எங்கள் ஜெபத்தில் சம அளவில் இருக்க அப்பா நீங்கள் எங்களுக்கு கிருபை தரும்படியாய் எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். மகிமையை நாங்கள் உமக்கு செலுத்துகிறோம். எங்கள் ஆண்டவர் இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென், ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.